இப்படி உட்கார்ந்தா தாயம் விழுகாது. நம்ம பூசுல உட்காருவோம். இப்ப விழுகும் பாரு தாயம். லைட்டா மையடுங்க. ரைட் தான். விடு. பல்லு சிரிக்க கூடாது. எனக்கு வச்சிட்டியடா. ஆப்பு 2. எனக்கு மை வச்சோன்னா அப்செட் ஆயிடுச்சுங்க. ஹாய் அமர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கேம் பார்க்க போறீங்க. என்ன கேம்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏதோ கேம்னு சொல்லி கூட்டியாந்து உட்கார வச்சிருக்கா. என்ன கேம் தெரியல. என்னடி பண்ண போற? டடடங். டொட்டடைன்னு சொல்லிட்டு தாய கட்டையை காட்டுறா. இது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா தாயம் தான். ஆனா கட்டம் போடல. கட்டம் போடுற தாயம் கிடையாது. இந்த தாயம் வந்து எப்படின்னா, நம்ம வந்து தாயக்கட்டை ஒரு தாயம் விழுந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஆப்போசிட் டீமுக்கு வந்து மையில வந்து கோலம் போடலாம். ஃபேஸ்ல 3 டைம் தாயம் யாருக்கு விழுதோ அவங்க தான் வின்னு. இப்போ புரிஞ்சா? ஓ 3 தடவையும் தாயம் யாருக்கு விழுந்துச்சோ அவங்க வின்னு. தாயம் விழுகிறவங்க வந்து மூஞ்சில இந்த இதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம். ஆமா, மை டப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் யார் போடலாம்? நீங்களா நானா? அது நீ முதல்ல உரிமை பெண்ணுக்கு. அச்சே போடு. இப்படி இப்படி பெண்ணுக்கு முதல் உரிமை சொல்லி தாண்டா ஆம்பளை இது பூரா ஓர கட்டி வச்சிருக்கீங்க. சரி, இந்த வீட்ல என் புருஷனுக்கு தான். இல்ல பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல. வீட்ல மட்டும் வேணாம், உலகத்திலேயே பெண்களுக்கு தான் முன்னுரிமை. நீங்க போடுங்க, உருட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்டிப்பா வீடியோ ஜாலியா தான் இருக்கும். நீங்களும் சேர்ந்து எங்களோட என்ஜாய் பண்ணுங்க. 12 திருப்பி போடணுமா? இல்ல வேணாம். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு உருட்டு. ஒரே உருட்டு தான். தாயம் போட்டா மட்டும் தான் ரிப்பீட் உருட்டு. சரி, ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கு விழுக போன்னு தெரியல. 2 விழுந்துடா. இவருக்கு 2 தான். இந்த தாயக்கட்டுல விளையாடின ஒரு என்ன சொல்றது ஒரு அனுபவம் யாருக்காவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே இருக்கும் 90s பொறுத்த வரைக்கும். உருட்டுங்க. 2 இன்னும் 2ஆ விழுகுது. கடவுளே ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மை வச்சிருவாரோ. 4 என்ன ஒரே மாதிரி விழுகுது. இவருக்கு 2 தான், எனக்கு 2, எனக்கு 4, இவருக்கு 4 சொல்லி வச்சிருக்கேன். இப்படி உட்கார்ந்தா தாயம் விழுகாது. நம்ம பூசுல உட்காருவோம். இப்ப விழுகும் பாரு தாயம். இப்படி விழுந்தது இப்படி பரண்டுச்சு தாயம். சரி போடு. ஃபர்ஸ்ட் தாயம் எனக்கு தான் விழுந்திருக்கு. இது தாயமா? தாயமே. அப்ப இது என்னது? ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தான் தாயம் வந்திருக்கு. நான் தான் இவருக்கு மை வைக்க போறேன். நான் வரைஞ்சு விடவா? ஏய் இந்த வெள்ளம் பண்ணாத பொட்டு மட்டும் வைடி. அவளை எனக்கு விழுந்துச்சுன்னா நீ செத்த. ஏன்னா பவுடர் அடிக்கணும், இல்லைன்னா அந்த மை வந்து இழிவிரும். அதுக்காக தான் கடைசியில் டச்சப் பண்ணிக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு விழுந்திருக்கு. இதை எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே நான் வின் பண்ண நாடி அடுத்த 2வது டைம் நான் தான் போட போறேன். 4 அங்காளம்மா செங்காலம்மா வச்சா காலி விழுந்துடா தாயம். எனக்கு 3 தான் விழுது. எனக்கு 4 விழுகுது. கஷ்டம். டிங் 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 டிங். 12 ஜஸ்ட் இப்படி திரும்பி இருக்கலாம். தாயம் கொண்டா. எங்க மை எங்க? என்ன பண்ண நீ? லைட்டா மையடுங்க. ரைட் தான். விடு. பல்லு சிரிக்க கூடாது. சிரிச்சா நான் எப்படி வைப்பேன்? சிரிச்சா எப்படி வைக்க முடியும்? நான் அமைதியா இருந்தேன்ல, ஏதாவது சேட்டை பண்ணனா? ஓகேடா. கல்லும்பு மாதிரி சூப்பர்ப்பா. இப்ப வாப்பா. அடுத்த டைம் எனக்கு விழுகட்டும். இப்ப நான் தான் போடணும். பேஸ் வந்து இங்க விழுக மட்டும் போடி பாத்துக்கலாம். எனக்கு வச்சிட்டியடா. ஆப்பு 2. எனக்கு இது மை வச்சோன்னா அப்செட் ஆயிடுச்சுங்க. 5 மண்டே பேச்சு. இல்ல தாயத்துல 5 விழுந்தா திரும்ப எடுத்து போடுவாங்கல. இந்த பவுடர் வச்சால அது மீசை தெரியல. அடுத்த மீசை வந்துடுறா. என்னடா போடா.
தடுமாறுது. அப்ப வந்து கன்ஃபார்ம் தாயம் தான். அப்ப இந்த பக்கம் மீசை இடம் மாறுது. இப்போ பாடுறா என்னடா இது? ஏன் தாயம் விழுதுல? 3 இல்ல. இப்ப என்ன? இப்ப காட்டுறா கேமராவை. என்னடா 3 இது? சே லைட்டா அப்படி திரும்பி இருக்கலாம். இப்போ பாரு அப்படி தாயம். கடி பயந்துட்டேன். 4 தான் விழுந்திருக்கு. அப்படி ஒரு தாயம். நம்ம லவ்வர மனசுல நினைச்சு போடுவோம். வாரு போட. எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. விழுகுது. தள்ளுங்க காலுங்க. நீ ஒரு ஆளு போடு. எனக்கு தாயம் விழுந்துச்சு. ஒரு டைம் தாயம் விழுந்தா நான் தான் வின்னு. எப்படி பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? ஏய் நீ இந்த கோயில பண்ணதுக்கு தான் உனக்கு மீசை போட்டு விட்டேன். நீ அமைதியா இருந்தா எதுவும் பண்ண மாட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. அண்டி ஒரு கோடு தான் போடுறேங்க. நாமம் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க. நீ இங்க வர போட்டுருக்க. இதுக்கு வந்து நான் பவுர் அடிக்கல. போ அப்படியே அடிக்கணும். அடுத்து அடிச்சா தெரியுதுல்ல. போ. ஓரி மீசையை மட்டும் போட்டுறணும். சாமி கடவுளே ஆண்டவா. சாமி கடவுளே ஆண்டவா எல்லாத்தையும் ஒண்ணு சாமி கூப்பிடு. ஏதாவது ஒண்ணு கூப்பிடு. கடவுளே ஏன் பிச்சை எடுக்கிற? பிச்சை எடுக்காத. கடவுளே இவருக்கு தாயம் விழுக இவருக்கு தாயம் விழக்கூடாது. எனக்கு தான் விழுகணும். எனக்கு தான் விழுகணும். எனக்கு தான் விழுகணும். இல்ல போ. ஜஸ்ட் மிஸ். போடு மீசை. போய் காட்டு. இத மீசை. மீசை கொடுவா மீசை அருவா பார்வா ஆரம்பம் தான் கைய வச்ச. ஏய் மை லைட் அடிச்சேன்ப்பா. இப்போ நீ மூக்குல போட்டியே பைன் பைன் பைன். அது என்னடி? அது என்ன? ஓ மூக்கு நீளமா இருக்கு அதுக்கு போட்டேன். உங்க மூக்கு என்ன இது காரா தண்ணில இருக்கோ? இப்ப நான் வச்சா 7 தடவை வைப்பேன். ஆட்ட முடிஞ்சு வச்சு அமைதியா இருக்குது. சூப்பர் பா. அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சு. மிக்க நன்றி. என்ன பாருங்க. என்ன என்ன இன்னும் இருக்கா? கேமரா கண்ணுங்க எடுத்து பாருங்கப்பா. ரப்பா எழுதிட்டீங்க. அந்த கழுங்கு மாதிரி ஒட்டுதா? இந்த நாமம் போடும்போது தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து இவருக்கு 2 மை வச்சாச்சு. எனக்கு 2 மை வச்சாரு. கடைசியா 1. அந்த ஒரு தாயம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வின்னு. ஓகே போடவா? அழுவாத போடு. முடிச்சு விட்டாச்சு. ஆட்டையும் முடிச்சு விட்டாச்சு. ஆரம்பிச்சது நானே, முடிச்சதும் நானே. சரி எப்படி மையம் நோண்டி வச்சிருக்க? அடுத்த விளையாட்டு இருக்கு. பார்த்து பொறுமையா பண்ணு. எதுவா இருந்தாலும் முடியல முடிகிற. ஏய் கண்ணடி ஒரு தடவை வச்சாதான் கை மறுபடியும் இந்த வேலை செய்யக்கூடாது. சோ ஓகே கேம் வந்து முடிஞ்சிருச்சு. என்னடி பண்ணி வச்சிருக்க மூஞ்சில? கண்ணாடி போய் பாத்துட்டு அப்படியே வாங்க தம்ப்நெயிலுக்கு ஒரு போட்டோ எடுக்கலாம். ஏய் போஸ் கொடுத்தது போதும் குருதி. ஓகே நம்ம கேம் டைம் முடிஞ்சிருச்சு. உண்மையிலே ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு. இதுவும் இந்த கேம் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்க கலைத்தம்பி வீட்டுக்கு வந்தாப்ல. தெரியுதுடி. ஆமா எனக்கு அப்படிதான். அதோட சரி சும்மா ஒரு ஃபன் பண்ணலாமே. அடுத்தவங்க வீடியோ சேனல்ஸ் வீடியோ பார்க்கறது கேம் விளையாடுறது அந்த அளவுக்கு நம்மளுக்கு விளையாடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு விளையாடலாமேன்னா இந்த கேமு. ஓகே கேம் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் தாயம் விளையாண்டிங்கன்னா அந்த ஒரு ஜாலி மூமெண்ட்டையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் கேம்ல என்ன கேம் விளையாடுன்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு அடுத்த கேம் விளையாடுறோம். கட்டம் போட்டு விளையாடுவோம். யாரு ஜெயிக்கிறதுன்னு பார்த்துக்குவோம்.
அதுவும் நல்லா இருக்கும் கட்ட மட்டும் விளையாடுறது. ஓகே மக்களே, நம்மள வந்து செஞ்சுட்டாங்க. மூஞ்சி எப்படி இருக்கு எனக்கு தெரியல, நான் கண்ணாடி போய் பார்க்கணும். யாருக்கு அழகா இருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் மீசையே போட்டு விட்டாலும் அழகா போட்டு விட்டுருக்கேன். அவ பண்ணது பாருங்க, அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கா. சரி, ஓகே, பை பாய்.